அடுத்தது இன்னொரு ஆவி, இதுவும் உனக்கு தெரியாது. நம்ம பிசாசின் கிரியைனா வியாதி, சண்டை, இழப்பு இததான் We may பாப்போம் think தவிர only the peacefulness and the சில problem. விஷயத்துல உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். In some things we are பாவத்துல enslaved. அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். சில பேருக்கு தன் நண்பர் பேசலன்னா அது கஷ்டமா இருக்கும், அது ஒரு அடிமையா காணப்படும். If we are not talking, ஏமா அழுவுற? வேலையில பிரச்சனை. என்னன்னு கேட்டா உன் கூட இருக்க ஃப்ரெண்ட் ஒரு ஒரு வாலிப பிள்ளை வேலைக்கு போக மாட்டேன்னு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு. a young man did not go to நான் the கேக்குறேன், job, எதுக்குமா போன? வேலையில ஏதாவது பிரச்சனை? and why is not going to the என் job? ஃப்ரெண்டுக்கு எனக்கும் பிரச்சனை. And he told that he has a problem with his அதுக்கு உன் friend. வேலைக்கு உன் குடும்பம் இல்ல, எனக்கு மனசே இல்ல, நான் நீ இந்த வேலைக்கு போக மாட்டேன். I cannot go to the job without him. 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு போன, 3ஆம் நாள் கடிஞ்சு ஜெபம் பண்ணி அமிச்ச பிறகு அந்த பிள்ளை பேசிச்சு, செஞ்சா இந்த வேலை எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் சரி இந்த வேலையை விட்டு நான் போக மாட்டேன். And he told that, and he got released from the spirit. சில பேர் மேல அடிமையா இருக்கும்படியா வச்சிருவான். We are slave. சில பேருக்கு மொபைல் மேல அடிமையா இருக்கும். We are a slave. We are பாவத்தின் மேல addicted. அடிமையா இருக்கும். We are addicted to the sins. நீ கட்டப்பட்டதாய் காணப்படுவே. And we feel like we are உங்களுக்கே bonded. தெரியாது. நான் நினைச்சேன் நீல இருந்து போனே தொட மாட்டேன் சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா கண்ணு பக்கத்துல வச்சிட்டு இருப்பேன். எதுல நீங்க அடிமையா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? போய் ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ இல்ல எம்ஆர் ஸ்கேன் தேவையில்லை, We don't need to take உங்களுக்கே any scan. தெரியும் நான் We எதுல அடிமையா ourselves இருக்கேன். know what the sins we are doing. நீங்க And உங்க which அன்றாட பழக்கத்தை பாருங்க, எதுல அடிமையா see இருக்கீங்க. our habits, we'll find out where we are addicted to. வீணா கதை பேசுறதுல அடிமையா இருப்பீங்க. We are நாடகத்தின் மேல அடிமையா இருப்பீங்க. we may be addicted to வீண் serials. வார்த்தையில அடிமையா இருப்பீங்க. பொய் சொல்லுவதில் அடிமையா We இருப்பீங்க. may be addicted to the lying. சாப்பிடுறதுல சாப்பாடு பார்த்தா எதை வேணா விட்டு கொடுப்பீங்க, அடிமையா Or இருப்பீங்க. we are addicted to eating. தூங்குறதுல அடிமையா இருப்பீங்க. Or we are addicted to எது sleeping. நீங்க சிறைப்பட்டு போயிருக்கீங்க. We are stuck in them. வசனத்தை படிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை Romans வாசிங்க. chapter 8 verse 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு திரும்பவும் பரிப்படுத்துவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நீ திருப்பியும் நீ பலவீனப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை இந்த உலகத்துல வீசிருக்கிறான். நமக்கு தெரியாது, நமக்கு நினைப்போம் நம்ம அடிமை கிடையாது. We may இது think நான் that we are not அன்பு. bonded. இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு வேற, நீ மத்தது மேல வச்சிருக்கிற அன்பு வேற. The love இதுக்கு which பேரு அடிமை. it is called சில பேர் slavery. உன் மேல வச்சிருக்கிற அன்பை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. Some people will misuse your love. எங்க வச்சிருக்கிற, எதுல நீ அடிமையா இருக்கிற? சில பேருக்கு கணவன் என்ன பண்ண சரி, மனைவி என்ன பண்ண சரி, அவங்க மேல வச்சிருக்க அன்பு அந்த அடிமைத்தனத்தினால எல்லா பாவத்தையும் என்ன பண்ணுவாங்க, இவங்களே ஊக்குவிப்பாங்க. In some families, even the couples will. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், But நீங்க God எதுல says, அடிமையா இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு we have to find பாவமோ, where we are சில addicted to. பழக்கமோ, It may be some சில practices, நேரங்கள்ல கடன்ல உன்னை அடிமையா வச்சிருக்கோம். maybe some debt, சில நேரம் எந்த வேலை செய்ய விடாதபடி அடிமையா வச்சிருக்கோம். maybe some laziness. உட்கார்ந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாத அடிமையா கட்டி வச்சிருக்கோம். உன்னை We may be slave to it. செய்யணும் பாப்பா, செய்ய முடியாது. We'll think உன் to do what வீட்டுல we ஒரு want to do. வெள்ளை அடிக்கணும், ஒரு டியூப் லைட் மாத்திரம்னு பல மாசமா உட்கார்ந்துருப்ப, உன்னை அடிமையா வச்சுக்க, அதெல்லாம் பண்ண விடாதபடி We'll கட்டி even வச்சிருக்கோம். procrastinate even small things. சில பேருக்கு காசு இருக்கும், ஆக்கப்பூர்வமான காரியம் எதுவும் செய்ய முடியாது. Some people may ஏன்னா have money but they cannot அடிமைப்படுத்தி do it. வச்சிருக்க. நீங்க சொல்லுங்களேன், இந்த ஆவி இன்னைக்கு கடிந்து ஜெபிக்க போறோம். We have நீங்க prayed எதுல against அடிமைத்தனத்துல இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். We know சொல்லுங்களேன், where we are. இயேசுவே Lord, ஜபன்னாவே கண்ண முடியும், கையை உயர்த்திடணும். ஒரு கையை நெஞ்சில வச்சுட்டு ரோமர் 8:15 படியாக, as said in Romans chapter 8 verse உங்களை 15, அடிமைப்படுத்துகிற ஆவிகளை of நீ துரத்தி slavery அனுப்புவீராக. destroy என் குடும்பத்தை விட்டு, என் வேலையை விட்டு, my என் family, பிள்ளைகளை விட்டு, children, என்னை விட்டு, me. எதுல எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கோ அதுல எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. deliver us from that, Lord. விடுதலையின் ஆவி ஊற்றுங்கப்பா. Deliver us, Lord. சொல்லுங்க, விடுதலையின் ஆவியை ஒவ்வொருத்தர் மத்தியில ஊற்றுங்க. Give the spirit of அந்த deliverance, Lord. அடிமைத்தனத்தின் ஆவியை The spirit of இயேசுவின் deliverance. நாமத்துல In the name of the Lord, சுட்டரிக்கிறேன். let them be driven out. சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவின் நாமத்துல In the name of the Lord, சுட்டரிக்கிறேன். let it be நம்ம burned. பண்ற ஜெபம் மாறி இருக்கும். விசுவாசிக்கு முன்பாக கர்த்தரை நல்லா தெரிஞ்ச பிறகு வார்த்தை வேற. ஏசப்பா எனக்கு உதவி செய்கின்றது, இயேசுவை நீ விசுவாசிக்காம நீ பேசுற ஜெபம். உண்மையே இயேசுவை ஜெபிக்கிறேன்னா விசுவாசிக்கிறேன்னா உனக்கு சகல அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்னா இயேசுவின் நாமத்துல அந்த ஆவியை நான் துரத்துறேன். So we have to, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல in the name of the என்னை Lord, அடிமைப்படுத்திருக்கிற ஆவியே spirit of உன்னை slavery, சுட்டரிக்கிறேன். let it be நீ burned. எதுலயா இருக்க, 40 நாள் பாஸ்டிங் போடு, 40 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணு, இந்த பிரச்சனை உன்னை விட்டு நீங்களா. எனக்கு சில நேரம் உன் பிள்ளைக்கு, உன் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அடிமையில இருப்பாங்க. In your family, some நீ people, அவங்க இடத்துல போராடுது, அவங்களுக்காக இந்த ஆவிய, என் பிள்ளைய அடிமைப்படுத்துற ஆவிய. you should சில fight them இடத்துல சில with நண்பர்கள், தவறான நண்பர்கள் அடிமையா இருப்பான். அவன் வந்தா ஓடி போயிடுவான், குடிச்சிட்டு வருவான். கணவர்
இல்ல வாலிப பிள்ளை கெடுறதுக்கு காரணமே அவன் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க, அப்பா அம்மா In some சொல்லுவாங்க. families, the children, பிள்ளைகிட்ட சொல்ல சொல்ல இன்னும் நட்பு தான் வரும் அவங்க மேல, தெரியாம பண்ணுவாங்க. நீ நல்லா அடிமைப்படுத்துற ஆவியே, என் பிள்ளையும் கணவனையும் அடிமைப்படுத்துற ஆவியே, உன்னை நான் சுட்டரிக்கிறேன். let it be burnt. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 40 நாள் உன் பிள்ளை வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். நீ அந்த ஆவியை சொல்லி ஜெபிக்க 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 அந்த ஆவி தானா எரிந்து போகும். Surely be burnt.